Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்கமிங்ல வர பேங்க் எக்ஸாம்ஸ் உடைய ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு மினி மார்க் வந்து நம்ம டெய்லி பாத்துற போறோம். ஓகேங்களா? ஃபைன். சோ அதை நம்ம இன்னையில இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். Fine guys. So the first question, what should come in the place of question mark in the following questions அப்படின்னு இருக்கு. 38% of 4500 அப்படின்னு இருக்கு. இதை வந்து ரெண்டு 0 அடிச்சுட்டு 38 into 45 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 45% of 3800 பண்ணலாமா? That means 50% minus 5% பண்ணலாமா? ஈஸியா இருக்குமா? இதுல 50% அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 1900 இருக்கும். கரெக்டா? 50% அப்படிங்கிறது வந்து 1900 இருக்கும். மைனஸ் ஒரு 190 இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? 1900 minus 190 அப்படிங்கிறது என்னது? 1710. So 1710 minus இந்த 1640 equal to 25% of question mark. 1710 minus 1640 அப்படின்னு இருக்கு. இது வந்து 70. So 70 equal to 25% of question mark அப்படின்னு இருக்கு. That means உங்களுக்கு இந்த இடத்துல வர வேண்டியது 100%. கரெக்டா? So 100%. 25 into 4 வந்து 100%. அப்ப இங்கேயும் into 4 வருமா? 70 into 4 எவ்வளவு? 280. So 280 is the answer. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? இதை இங்க நீங்க சிம்பிளிஃபை பண்ணி அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 25% of இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து என்னது? 100%. So 25% into 4 is 100%. 70 into 4 தான். ஓகே. அடுத்த கொஸ்டின், 1/4 of 1/2 of 3/4 of 52,000 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல டினாமினேட்டர் ஆஃப் எல்லாமே we have to replace it with multiplication symbol. So 3 into 52 okay, so 3 into 52,000 by 4 into 8 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் மேபி என்ன பண்றேன்னா இந்த 52,000 கூட 52 into 1000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு இதையும் நான் கேன்சல் பண்றேன். அப்போ இது 125 அப்படிங்கிற மாதிரி வருமா? என்னன்னு வரும்? 125 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த 4 இதையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 4s of 4 13 அப்படின்னு வரும். இப்போ 13 into 3 into 125 மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா 125 அப்படிங்கிறது 5 மல்டிபிள். அப்ப கண்டிப்பா ஆன்சரும் 5 மல்டிபிளா இருக்குமா? 5 மல்டிபிளா இல்லாத ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நான் எலிமினேட் பண்றேன். சோ இதுவா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது 3 into 13 into 125. 125 அப்படிங்கிறது 5ஓட மல்டிபிள் மட்டும் இல்லாம 25ஓட மல்டிபிளும் கூட. 25ஓட மல்டிபிள் அப்படின்னா அதுல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னவா இருக்கணும்? 00ல முடிஞ்சிருக்கணும், ஒரு 50ல முடிஞ்சிருக்கணும், ஒரு 75ல முடிஞ்சிருக்கணும், ஒரு 25ல முடிஞ்சிருக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ 25ஓடைய மல்டிபிள் இல்ல, 5. இது 5ஓட மல்டிபிள் பிளஸ் 5 ஸ்கொயரோட மல்டிபிளும் கூட. சோ 5 ஸ்கொயரோட மல்டிபிள்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. சோ ஐ எம் சூசிங் திஸ் ஒன் as the answer. புரியுதுங்களா கைஸ்? ஓகே. அடுத்த கொஸ்டின், வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இங்க என்ன இருக்கு? 79210 டிவைடட் பை 17. 79210 டிவைடட் பை 1780 மைனஸ் 5.5 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 79210 இதை பண்ணி இது ஓவராலா பண்றதுக்கு ஆர் ஓகே லெட் மீ கேன்சல் இட் கைஸ். ஓகேங்களா? இப்போ 178 by 7921 அப்படின்னு பண்றதுக்கு பதிலா இதை 118 எடுத்துக்கலாமா? இதை 118 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 into 10 அப்படிங்கிறது எவ்வளவு? 1800. ஓகேங்களா? சோ ஆர்எல்ஸ் 180 into 5 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 9000 கிட்ட வரும். அப்போ 180 into 50 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 180 into 50 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get it around 9000. பட் 50 விடையே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு? ஒரு 1100 கிட்ட கம்மியா இருக்கு. சோ அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 44 அந்த ரேஞ்சில வரும். ஓகேங்களா? சம்திங் அரௌண்ட் 44 ஒரு அப்ராக்சிமேட். என்ன கீழே இருக்கிறது 170, 44 சம்திங் வரும். மைனஸ் 5.5 இருக்கு. 44 மைனஸ் 5.5னா கண்டிப்பா இது வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 40. ஓகேங்களா? less than 40 தான் இந்த இடத்துல வரணும். less than 40 equal to root x. அப்போ x is equal to என்னது? 40 square. அதாவது less than 40 square இருக்கணும். அப்படின்னா it should be என்னது? less than 1600 இருக்கணும். less than 1600 இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது இது எதுவுமே வராது. அப்ப நீங்க ஆப்வியஸ்லி இதன்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஏன்னா 40 சம்திங் என்ன 38 ஸ்கொயர் சம்திங் லைக் தட், ஒரு 37 ஸ்கொயர்
39 ஸ்கொயர் அந்த மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. அப்படி வரும்போது இது எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். 40 ஸ்கொயருக்கு லெஸ்ஸரா தான் இருக்கு. இது ரெண்டுமே 40 ஸ்கொயருக்கு கிரேட்டரா இருக்கு. So I'm choosing this one as the answer. அடுத்தது, what approximate value will come in the place of question mark in the given question? You are not expected to calculate the exact value இருக்கு. So approximation 40% of இத 415 எடுத்துக்கலாமா? 40% of 415 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். 415 இருக்கும். So 45 into 4 அப்படிங்கிறது என்னது? 45 into 2ங்கிறது 90 into 4 அப்படிங்கிறது 180 by 6 அப்படின்னா 30, right? 30 minus 4.07 4 எடுத்துக்கலாம். So 30 minus 16 is equal to x. What is 30 minus 16? 14. So 14 is the answer. Next up. அடுத்ததும் பாத்தீங்கன்னா approximate value. So it's an approximation question. 21.9 என்ன 22 எடுத்துக்கிறேன். இதை நான் 13 எடுத்துக்கிறேன். minus 1619 by 9 இருக்கு. Maybe let me see. 22 into 30 அப்படிங்கிறது என்னது? 660 minus 1619 by 9 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணலாம்? 1619 by 9 அப்படின்னா 1 minus 9, ரைட்? ஸோ நமக்கு என்ன வரும்? 71 வரும். 71னா 7s are 63, ரைட்? ஓகே, ஸோ 89 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 179 118 கூட எடுத்துக்கோங்க. இதை 118 எடுத்துக்கோங்க. ஸோ 660 minus 66 minus 18 56 46 440 அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிட்ட இருக்கா? 660 or sorry 660ன்னா 480. ஓகேங்களா? 660 minus 180 is 480. So 480 is the answer, guys. ஓகேங்களா? 660 minus 200னா 560 460 வரும். So 480 is the answer. Okay. Next question குள்ள போயிடலாம். Arithmetic problems குள்ள போவோம். 2 years hence the respective ratio between A's age at the time and B's age at the time is 2:3. A's age 3 years ago was 10 years less than the B's age 3 years ago. What is B's present age அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஃபைன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ்க்கு அப்புறமா A is to B வந்து 2:3. உங்களுக்கு கேட்டிருக்கிறது B உடைய பெர்சன்டேஜ். ஸோ ஆன்சர்ல இருக்கிறது இதுல ஏதாவது ஒண்ணு B ஓட பெர்சன்டேஜ். அதோட ஒரு 2 ஆட் பண்ணீங்கன்னா B வந்து 3 மல்டிபிளா இருக்கணுமா? 2:3. ஸோ B should be இதோட 2 ஆட் பண்ணீங்கன்னா it should be a 3 multiple. So 34 is not a 3 multiple. 29 is also not a 3 multiple. 26 is also not a 3 multiple. 36, it's a 3 multiple. 30 plus 2, it's 32 is also not a 3 multiple. So obviously 34 years is the answer. ஒன்னே தான் சால்வ் பண்ணுது. plus 2 பண்ணீங்கன்னா it should be a 3 multiple. So ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. So ஈஸியா சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் guys. Okay, next. Okay, next question. P and Q together entered into a business for the same time period. The ratio of their Q to P profit is 37:32. And at the end, P got rupees 5,760 as profit. What is the profit of Q in rupees? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட் Q to P. ஸோ Q is to P வந்துட்டு 37:32ங்கிறாங்க. அதுல P உடைய ப்ராஃபிட் வந்து 5,760 அப்படின்னா Q ஓட ப்ராஃபிட் என்னதுன்னு கேக்குறாங்க. தட் இஸ் 5760 by 32 into 37 அப்படின்னு வரப்போகுது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கான் பி டிட்டர்மைன் கிடையாது. பிகாஸ் வி கேன் டிட்டர்மைன் இட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நியூமரேட்டரை பாருங்க. 7 plus 5 is 12. 12 plus 6 is 18. ஸோ மேல நியூமரேட்டரா இருக்கிறது வந்து இட்ஸ் அ 9 மல்டிபிள். ஸோ கண்டிப்பா ஆன்சரும் நமக்கு 9 மல்டிபிளா தான் இருக்கணும். கரெக்டா? இது 9 மல்டிபிள். ஸோ இது 9 மல்டிபிளா? 6 plus 6 plus is 18. இது 9 மல்டிபிள். இது 9 மல்டிபிளா இல்ல. இது 9 மல்டிபிளா இல்ல. இது 9 மல்டிபிளா இல்ல. ஸோ திஸ் மஸ்ட் பி த ஆன்சர். அவ்வளவுதாங்க. இட்ஸ் as simple as that. எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின். Jar A has 50 liters of mixture of milk and water in the respective ratio of 7:3. Jar B, which had 15 liters of mixture of milk and water, was emptied into the jar A, and as a result, in jar A, the respective ratio of milk and water becomes 9:4. What was the quantity of water in jar B? Jar A la மொத்தமா 50 liters mixture of milk and water இருக்கு. 7:3. 7 plus 3 எவ்வளவு? 10 part. 10 part ஓட வேல்யூ 50 லிட்டர்ஸ்னா 1 part ஓட வேல்யூ 5 லிட்டர்ஸா? இப்போ 7 into 5 35 லிட்டர்ஸ். இங்க 15 லிட்டர்ஸ் இருந்திருக்கணும். ஓகே, இது வந்து என்னதுன்னா ஜார் ஏ. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, ஜார் ஏல இருந்து
ஜார் பின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜார் பில இருக்கிற மொத்தத்தையும் இதுல கொட்டுறாங்க. ஜார் பில மொத்தமா 15 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருக்கு. அந்த மிக்சரை கொட்டின உடனே இந்த மில்க் அண்ட் வாட்டர் வந்து 9:4க்கு மாறுதான். ஓகேங்களா? என்னவா மாறுது? 9:4 மாறுது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்திருக்கு? 50 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. அதுல இருந்து 15 லிட்டரை ஆட் பண்ணோடனே 9:4. 50 பிளஸ் 15ங்கிறது எவ்வளவு? 65 லிட்டர்ஸ். அப்ப 65 லிட்டர்ஸ்ங்கிறது 9:4. 9 பிளஸ் 4ங்கிறது எவ்வளவு? 13 பார்ட். ஸோ 13 பார்ட் அப்படிங்கிறது 65 லிட்டர்ஸ்னா அப்போ 1 பார்ட் அப்படிங்கிறது 5 லிட்டர்ஸ். அப்ப இது 45 லிட்டர் ஆயிருக்கும். இது வந்து என்னது? 20 லிட்டர் ஆயிருக்கும். வாட் வாஸ் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் ஜார் பி? ஜார் பில மொத்தமா எவ்வளவு? 15 லிட்டர் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? அதுல வாட்டர் எவ்வளவுன்னா இங்க வந்து 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் 5 லிட்டர் ஆயிருக்கு. அப்ப அந்த 5 லிட்டர்ங்கிறது ஜார் பில இருந்து வந்ததா தானே இருக்கணும். So 5 liter is the answer. It's as simple as that. Okay. Next question குள்ள போயிடலாம். A and B are two numbers. 5 times the square of B is 909 more than the square of A. If the respective ratio between A and B is 12:7, what is the product of A and B? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? A and B are two numbers. So அந்த Aங்கிறது வந்து என்னது? Aங்கிறது வந்து 12 பார்ட். Bங்கிறது வந்து 7 பார்ட். இது வந்து அவங்க கொடுத்திருக்கிற விஷயம். இப்ப பார்க்கலாம். 5 times square of B. 5 times square of B னா Bங்கிறது என்னது? 7 பார்ட். So 7p the whole square. So 5 into 49p square is equal to is 909 more. Is 909 more than the square of A. Square of Aங்கிறது என்னது? 12 square is 144. P square is 144 P square. 49 into 5ங்கிறது என்னது? 49 into 10 உடைய ஆஃப். 490 உடைய ஆஃப். 490 உடைய ஆஃப் அப்படிங்கிறது என்னது? 245. So 245 P square minus 144 P square is equal to 909. 245 minus 144 is 101 P square is equal to 909. P square is equal to 909 by 101. That is equal to 9. P square is equal to 9, P is equal to 3. What is the product of A and B? Aங்கிறது என்னது? 12 into 3, 36. 7 into 3, 21. Right? So 36 into 21. 36 into 20ங்கிறது எவ்வளவு? 720. Plus ஒரு 36. That is 756 is the answer. Okay. Fine guys. So let me move on to the next. Okay guys, the next question. Kumar reads 6/11 of the book in first week and 3/8 of the remaining book in second week. If there were 175 pages unread after the second week, how many pages were there in the book அப்படின்னு சொல்றாங்க. So first ரெண்டுமே ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? கீழே இருக்கிற டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் என்னென்ன இருக்கு? 11, 8 இருக்கு. ஈக்குவலைஸ் பண்ணோம்னா we should take the LCM. 11, 8க்கான LCM என்னது? 88. அப்ப 88 பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த 88 பார்ட்ஸ்ல 6/11 வந்து முடிச்சிருக்காங்க. இதுல 1/11 அப்படிங்கிறது என்னது? 8. அப்ப 6/11 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 48 பார்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1/11 is 8. அப்ப 6/11 is 8 into 6, that is 48. ஃபர்ஸ்ட் வீக்ல முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப ரிமைனிங் வந்து நமக்கு 48 பார்ட்ஸ் இருக்கு. அடுத்தது அடுத்த வீக்ல 3/8 சொல்றாங்க. கரெக்டா? சோ 3/8 வந்து எவ்வளவு இதுல முடிப்பாங்க அப்படின்னு பாக்கணும். 3/8 டோட்டலா 48 பேஜஸ் இருக்கு. 1/8 அப்படிங்கிறது என்னது? 48/8 அப்படிங்கிறது என்னவா வரும்? 6. சாரி 3/8 and 3/8 of the remaining book. Remaining bookனா 88 minus 48 எவ்வளவு? 40 parts. So 1/8 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 5 part. அப்ப 3/8 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 15 பார்ட்ஸ் ஆக இருக்கும். கரெக்டா? எவ்வளவு பார்ட்ஸ் ஆக இருக்கும்? 15 பார்ட்ஸ் ஆக இருக்கும். இது வந்து செகண்ட் வீக்ல. கரெக்டா? சோ டோட்டலா வந்துட்டு எவ்வளவு வந்து முடிச்சிருக்காங்க? If there were 175 pages unread after the second week அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கும் guys? அதாவது 40 plus 40 minus 15 part. கரெக்டா? 40 minus 15 பார்ட்ங்கிறது எவ்வளவு? 25 பார்ட் தான் அன்ரெட்டா இருக்கும். அந்த அன்ரெட் வந்து எவ்வளவு? 175 pages அப்படின்னா 25 into 8 is 175. How many pages were there? டோட்டலா ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேஜஸ் இருந்தது? 88 parts. So 88 parts into 8. 88 into 8. 80 into 8 எவ்வளவு? 640. 8 into 8 எவ்வளவு? 64. 640 plus 640 plus 64 அப்படிங்கிறது 88 into 25 into 5 is 125.
7 guys. So 25 into 7. Okay. So இதுவும் into 7 தான். So 80 into 7 எவ்வளவு 560. 560 plus ஒரு 56 வருமா 560 plus ஒரு 56 அப்படிங்கும்போது நமக்கு 616 வரும். கரெக்டா? So 616 is the answer guys. Okay. So 616 is the answer. Next question குள்ள. Okay, next data interpretation question பார்த்தலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Total fruits கொடுத்திருக்காங்க. ஒரு pie chart formatல 4 type of fruits எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு last minute tipsன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதிலேயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி pie chart இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா just convert it into a table guys. ஓகேங்களா? So என்னென்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு, banana இருக்கு, next is guava, அடுத்தது வந்துட்டு kiwi. ஓகேங்களா? எல்லாமே எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பிள் அப்படிங்கறது எவ்வளவு 20%. 20% of 1000 is 200. அடுத்தது இது 35% இருக்கு. So 350. கோவா is 150. கிவி is 300. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 வந்துரும். இப்போ என்ன இருக்கு? What is the average quantity of banana and kiwi fruits? Banana and kiwi fruits 350 plus 300 அப்படிங்கிறது எவ்வளவு? 650. 650 divided by 2, right? 650 divided by 2 என்ன வரும்? 325. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே. Next question. If 15% of the total apples were rotten, then what are the total good quality of apples are there for sale அப்படிங்கிறாங்க. ஆப்பிள் மொத்தமா எவ்வளவு இருந்தது? 200 இருந்தது. இந்த 200ல 15% போச்சுன்னா எவ்வளவுன்னு இருக்குன்னு பார்க்கணும். 200ல 10% எவ்வளவு? 20. இப்போ 15% அப்படிங்கிறது 10%ங்கிறது 20, 5%ங்கிறது 10, ரைட்? So 15% is 30. So 15% இதுல வந்துட்டு 15% total apples இருந்தா how many total good quality apples இருக்குன்னு கேக்குறாங்க. 200 minus 30 எவ்வளவு? 170 apples வந்து remaining இருக்கும். So 170 is the answer. அடுத்தது, if the cost price of each kiwi is ₹20 and vendor gains 50% on the whole kiwi fruits, then what is the total selling price அப்படிங்கிறாங்க. So kiwiயோட price என்னது? kiwi வந்து மொத்தமா எவ்வளவு இருக்கு? 300 இருக்கு. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் கிவி வந்து 20 அப்படிங்கிறாங்க. டோட்டல் செல்லிங் பிரைஸ் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். சோ காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 20 rupees அப்படிங்கிறாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? 300 into 20னா எவ்வளவு கைஸ்? 6000 இருந்திருக்கும். இதுல 50% வந்து கெயின் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல 50% அப்படிங்கிறது என்னது? 3000, and this is the gain. Selling price அப்படிங்கிறது என்னது? Cost price plus gain, right? Is equal to 6000 plus 3000, that is equal to 9000 is the answer. Correct? So 9000 is the answer. அடுத்தது, out of the total kiwi fruits, there are 3 grades: high, medium and low grade. High grade kiwi cost, ஓகேங்களா? கிவிங்கிறது எவ்வளவு? 300 kiwi fruits இருக்கு. 3 கிரேட் இருக்கா. என்னென்ன? ஹை, மீடியம், லோன் இருக்கா. ஹை கிரேட் கிவி காஸ்ட் வந்துட்டு 25 rupees தான். மீடியம் கிரேட் வந்து 18 rupees தான். லோ கிரேட் வந்து 10 ரூபாவாம். Vendor sold all the kiwis for a customers as 33 1/3% medium grade, 25% low grade and remaining in high grade. Then find the selling price of the transaction அப்படிங்கிறாங்க. Vendor sold all the kiwis for the customer at 33% of 1/. So vendor sold all the kiwis for the customers 33 1/3%. Okay, this is 33 1/3% medium grade அப்படின்னா 33 1/3% அப்படிங்கிறது வந்து 1/3. So 300ல 1/3 அப்படிங்கிறது என்னது? 100. கரெக்டா? அடுத்தது 25% வந்து லோ கிரேடுங்கிறாங்க. 300ல 25% அப்படிங்கிறது 1/4 அப்படிங்கிறது என்னது? 75. ரிமைனிங் வந்து ஹை கிரேட். டோட்டலா 300 இருக்கு. 100 75, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 125 இருக்கும். இது ஹை கிரேட்ல சேல் பண்ணிப்பாங்க. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ். சோ திஸ் இன்டு திஸ், திஸ் இன்டு திஸ், திஸ் பிளஸ் திஸ் இன்டு திஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்டா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 5 into 5 எண்டிங் நம்பர்ஸா பார்க்கலாம். 5ல எண்ட் ஆகும், இது 0ல எண்ட் ஆகும், இதுவும் 0ல எண்ட் ஆகும். சோ ஆன்சர் ஷுட் ஆல்சோ எண்ட் வித் 5, ரைட்? 5ல எண்ட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ 5675 இஸ் த ஆன்சர். Next question and the last question of this video. Quantity of banana fruits or what percentage more than that of the kiwi fruits அப்படின்னு கேட்டிருக்காங்க. Quantity of banana fruits. Banana எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. Or what percentage more than the kiwi fruits? 35% minus 30% by 30% into 100%. That is
5% by 30% into 100%. So 30ல 5 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 30 உடைய 10% அப்படிங்கிறது 3, 20% அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கணும், 6ஆ இருக்கணும். கரெக்டா? சோ 10%க்கும் 20%க்கும் நடுவுல இருக்கிறதா இருக்கணும். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நடுவுல தான் இருக்கு. கரெக்டா? சோ 30% உடைய 10% எவ்வளவு, 3. 5% எவ்வளவு இருந்திருக்கும், 1.5ஆ இருந்திருக்கும். சோ 15%க்கு மேல தான் நம்ம சூஸ் பண்ணணும். சோ 15%க்கு மேல இருக்கிற ஆப்ஷன் இதுதான். சோ ஐம் சூசிங் இட் 16.66%. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6 வரும். 1/6 உடையங்கிறது எதோட ஃபிராக்ஷன், 16.66% உடைய ஃபிராக்ஷன். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ கோர்ஸ் வேணும்னா நம்மளோட வெப்சைட் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.